அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய பல கருப்பை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்ததா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா கெஞ்சியதால் நாங்கள் போரை நிறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே போர் நிறுத்தம் நடைபெற்றதா இல்லை போர் தொடருதா? நாளை செய்தித்தாள் பார்த்தால்தான் அது தொடர்கிறதா என்று தெரியும். நிப்பாட்டியதாக அவர்கள் சொல்வதெல்லாம் உறுதியானது என்று கருத முடியாது. ஏனென்றால் ஈரான் முழு கட்டுப்பாட்டுக்குள் உள்ள நாடு இல்லை. ஆனால் இஸ்ரேல் அவருடைய கையில் உள்ள நாடு. இஸ்ரேல் இன்றைக்கு சுற்றி உள்ள முஸ்லீம் நாடுகளுக்கு இடையே ஒரு நாடாக நடைபெற்றிருக்க முடிவதற்கு மிகப்பெரிய காரணமே அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் தான். அவர்களுடைய பலத்தில் தான் அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர. ஆனால் நான் சொல்கிறேன், யூதர்கள் இஸ்ரேலுக்கு உரியவர்களா என்றால் உரியவர்கள் தான். இயேசு, நபிகள் எல்லோருமே அங்கே பிறந்தவர்கள் தான் அந்த பகுதியில். பாலஸ்தீன மக்களும் அங்கே உள்ளவர்கள் தானே. அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவன் உன்னுடைய யூத மதம் 2000 ஆண்டுக்கு முந்தியது. அதற்கு இவன் 7ஆம் நூற்றாண்டு. இவன் காலத்தில் நீங்களெல்லாம் போய்விட்டீர்கள். யூதம் எல்லாவற்றையும் உதறி எறிந்து விட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு போய் கடைசியில் இஸ்ரேல் என்பது சும்மா 10 பேர் இருக்கிற நாடாக இருந்தது. பாலஸ்தீனத்துக்காரன் அவன் அந்த பகுதியில் நபிகளை பின்பற்றியவன். அவன் பெருவாரியாக இருக்கிறான். நீ அவனை போட்டு ஒடுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கினால் அவன் எங்கே போவான்? அவனுக்கு சொந்த நாடு தானே பாலஸ்தீனம். நீ இரு, அவனும் இருக்கட்டும். நீ கொஞ்சம் பகுதியில் இருந்து, உனக்கு மூளை ரொம்ப இருக்குது, பணம் இருக்குது, உனக்கு கொடுப்பதற்கு ஆளுகள் இருக்கிறார்கள். என்ன யோசிப்பதற்கு உனக்கு ரொம்ப சிறந்த அறிவு இருக்கிறது. உலகத்தின் மிகச்சிறந்த அறிவான இனம் நீதான். ஏனென்றால் மார்க்ஸ் யூதன், இயேசு யூதர், சிக்மண்ட் ஃப்ராய்டு யூதர், யாரை எடுத்துக்கொண்டாலும் யூதன் தான். 100 அறிவாளி உலகத்தின் போக்கை மாற்றியவன் என்றால் 90 பேர் யூதன். 90 பேர் யூதன். 10 பேர் உலகம் பூராவும் உள்ளவர்கள். ஆகவே அவர்கள் தன்னை சொல்லிக்கொள்வார்கள், வி ஆர் த சோசன் ரேஸ் ஆஃப் காட் அப்படின்று. அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இனமாகத்தான் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் பிராமணே அது மாதிரி விட மாட்டான். இங்கே எந்த ஒதுக்கீடாவது எப்பொழுதாவது கேட்டிருக்கிறானா? அமெரிக்காவில் போய் அக்ரஹாரம் வைக்கிறானே, இவன் எப்படி ஆள்? எல்லாரும் எனக்கு ஒதுக்கீடு கொடு, தனி ஒதுக்கீடு கொடு, கூட கொடு, குறை கொடு என்றே பேசி கொண்டிருக்கலாம். இதில் தான் வாழ்வு இருக்கிறது என்று இவன் வாத்தியாரம் போடுவதில்லை, ஒன்றும் போடுவதில்லை, ஒதுக்கீடு நடப்பதில்லை. எந்த ரிசர்வேஷன் கொள்கை ஹேஸ் ஃபெயில்டு. ஏன்னா நீ அரசாங்கத்தில் ஆள் போட்டது தானே அது பாஸ் ஆகும், அந்த கொள்கை நிலை பெறும். நீ போடுவதே இல்லையே. 7000 கல்லூரி ஆசிரியர்கள் 25 ஆண்டுகளாக 15,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். அப்புறம் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 15-18,000 ரூபாய்க்கு அவனும் ஒரு 8,000-10,000 பேர் வேலை பார்க்குறான். 25 வருடமாக உங்களால் அரசாங்கத்திற்கு ஆசிரியர்களை போட முடியவில்லை என்றால் உங்கள் பள்ளியின் தரம் எப்படி இருக்கும்? எல்லாரும் காசு கொடுத்து படிக்கிறான். ஆகவே அதை விடுவோம், நீ சும்மா பேசுவது. ஆனால் இந்த ஒதுக்கீட்டு கொள்கைக்குள் அவன் வருவதே இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கும், தமிழ்நாடு அரசு செய்வதிலேயே இந்த 10% பொருளாதார நிலையில் வீழ்ந்தவர்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு கொடுக்குறோம் என்று மைய அரசு செய்தது. அதை இது மறுத்தது. நான் அரசினுடைய நிலையை உடன்பட்டேன். ஏனென்றால் 10% பிராமணன் வந்துடுவேன். அவன் அதுக்குள்ளே இருக்கான்ல. பிராமணர் அல்லாதவர்களுக்கு 10% என்று மேல் ஜாதிக்கு கொடுத்திருந்தால் அது வேறு. ஆனால் பிராமணனையும் உட்படுத்தி 10% கொடுத்தால் 10% இடத்தையுமே அவன் அடைவான். 3% பேர் 10% இடத்தையும் அடைவார்கள். ஆகவே இங்கே இந்த கொள்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது சரி என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இதையெல்லாம் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை தோற்கடிக்கின்ற கொள்கைகள் இதெல்லாம். சமூக ரீதியாக நடக்க வேண்டிய ஒன்றை பொருளாதார ரீதியாக நீ எப்பொழுது ஆக்கினாயோ அப்பொழுது மொத்த சமூகத்தையும் 2ஆக வகு. ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், இருப்பவர்கள் இல்லாதவர்கள். இல்லாதவர்களில் பெரும்பான்மையான சமூகங்கள் ஒரே மாதிரி இல்லாதவர்கள் என்றால் மேம்பட்ட சமூகத்திலும் இல்லாதவன் வருவான். அப்படி அந்த பார்வை தான். நான் எப்பொழுதும் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் என்று. ஆனால் இதை ஏன் வடநாட்டில் செய்ய வேண்டியிருந்தது? காங்கிரஸ் கேட்கவில்லை, திமுக அதை விமர்சிக்கவில்லை. ஏன் மேம்பட்டவர்களுக்கான ஒதுக்கீடு இங்கே வழங்கப்பட்டது? அது என்ன நியாயம்? ஏன் காங்கிரஸ் அதை கேட்காமல் இருக்கிறது? இது எத்தனையோ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் இந்த யூதர்கள் சிறந்த இனம். இவன் தன்னுடைய நாடு. ஏனென்றால் மோசஸ் அவர்களை அழைத்து வந்த நாடு. அவன் எகிப்திலிருந்து மோசஸ் மேய்ச்சல் நிலங்களின் வழியாக மற்றவற்றின் வழியாக கடவுள் இந்த நாட்டை அவர்களுக்கு காட்டினார். அதிலிருந்து அவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் பின்னால் வந்தவர்கள் தான்.
ஆனாலும் கூட அவர்களும் அந்த பகுதியில் வாழ்கிறவர்கள். பாலஸ்தீனத்தை போட்டு ஒடுக்கினாய். அவன் நீனும் நானும் ஒரே முஸ்லீம், உன்னை போட்டு ஒடுக்குகிறான் என்று ஈரான் உதவி செய்திருக்கோம் தான். வந்தபோது இவன் ஈரான் மீது திரும்பினான். இவன் தான் முதலில் ஈரானின் மீது குண்டு போட்டான். பிறகு ஈரான் நான் என்ன மட்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என்று அவனும் கொண்டு போட்டான். ஆனால் உலக நாகரிகத்திலேயே ஈரான் நாகரிகம் ஒரு பழைய நாகரிகம், பாரசீக நாகரிகம். நம்முடைய நாட்டில் பம்பாயில் பார்சிகள் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? பாரசீகர்கள், பார்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் நெருப்பை வணங்குகிறவர்கள். அவர்கள் பிணத்தை எரிக்கவும் மாட்டார்கள், புதைக்கவும் மாட்டார்கள். பறவைகள், கழுகுகள் அவை உண்பதற்காக மேட்டிலே வைத்து விட்டு வந்துவிடுவார்கள். இறந்த பிறகும் உடலும் கூட பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உயர் மனப்பான்மை அது. அவர்கள் டாட்டாவெல்லாம் பார்சி தான், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார். அவனுடைய பெண் மட்டும் வேற ஆளை திருமணம் செய்து கொண்டார். பார்சி எல்லாரும் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் பெரிய சோகமாக ஆகிவிடுவார்கள். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தானே. இவர்கள் பாரசீகத்திலிருந்து இஸ்லாமாக ஆக மறுத்து இங்கே வந்தவர்கள். மற்றவர்களெல்லாம் ஈரானியர்கள் இஸ்லாமாக ஆகிவிட்டார்கள். அதிலும் அவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த சன்னி பிரிவு அல்ல. சன்னி பிரிவு தான் உலகத்தில் பெரும்பகுதி, ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் ஷியா பிரிவை சேர்ந்த, சன்னி பிரிவை சேர்ந்த பாலஸ்தீனர்கள் மீது குண்டு வீசப்பட்ட போது ஷியா பிரிவை சேர்ந்த முஸ்லீம்களாகிய ஈரான்கள் ஏவங்கக்கு போனார்கள். இவன் திருப்பி அடித்தான், அவனும் திருப்பி அடித்தான். இதில் அமெரிக்காவுக்கு என்ன வேலை? அவன் ஒரு குண்டு போடுறதுக்கு ஒரு விமானத்தை அனுப்புகிறான். இவன் ரொம்ப அநியாயம். இவன் பெரிய மேஸ்திரி, இவனுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லோரும் இருக்கணும். இது ரொம்ப மோசமான தன்மை. அதுவும் நம்ம நாட்டில் சீமான், அண்ணாமலை, நம்ம ஆர்என் ரவி மாதிரி ஒரு அரை லூசு நம்ம ட்ரம்ப்பு என்ன வேணாலும் செய்வார். நம்ம நாட்டுக்கு நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன் பாரு. எது இருந்தாலும் நான் இல்லாமல் என்ன பண்ண முடியும் உங்களால்? அந்த மாதிரி போக்குடைய வரும். நான் சொல்லுகிறேன், கடைசியிலே இஸ்ரேல் பாகிஸ்தான் போற வந்து நான் தான் பஞ்சாயத்து நிறுத்தி ட்ரம்ப் சொன்னப்போ பொய். ஆனா மறுக்கலையே பெரிய அளவுல. அவர் தொடர்ச்சியா சொல்லி கடைசியில் மோடி ஒரு நாள் பேசிவிட்டார். பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியே போரை நிறுத்தி கொள்வோம் என்று சொன்ன காரணத்தினால் எனக்கு மோடி செய்த செயல்களிலேயே ரொம்பவும் பிடித்த செயல், பயங்கரவாதிகளை மட்டும் குறிவைத்து அடித்து விட்டு அதை பெரிய போராக மாற்றாமல் விட்டது தான். நேரடியாக இன்றைக்கு இருக்கிற வசதி, விஞ்ஞான வசதி, அவர்களை குறிவைத்து அந்த வீட்டை தாக்க முடிகிறது. இப்பொழுதுதான் ஒரு நாட்டின் அதிபர், ஈரானின் அதிபர் இருக்கிறார், அவரை கொண்டு விடுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவரை மட்டும் குறிப்பிட்டு கொண்டு விடுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் பின்லேடன் இருந்தாரே, அவர் இருந்த இடத்தை உலக அமைப்பில் கண்டுபிடித்து பாகிஸ்தானுக்குள் இருக்கிறார். பாகிஸ்தான் இராணுவ தளம் பக்கத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவ தளத்திற்கு தெரியாமல் அமெரிக்காவினுடைய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உள்ளே இறங்கி பின்லேடனை சுட்டு கொண்டு அவருடைய பிணத்தை போகும்போது கடலில் எரிந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார். பாகிஸ்தான் அங்கே இல்லையா பின்லேடன்? நேற்று அமெரிக்கா இந்த அளவுக்கு இப்பொழுது தரைப்படைகளுக்கே வேலை இல்லை. என்ன தரைப்படை, கப்பல் படையெல்லாம் வைத்து கொள்ளலாம். எல்லா படையும் ஏவுகணை படை தான். எல்லாம் குறிவைத்து சரியாக அடிக்க வேண்டியது. நம்ம இருந்த இடத்தில் இருந்து கொண்டே போரை நடத்தலாம். இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த நாட்டு அதிபரை அழிக்கலாம். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். விஞ்ஞானிகளை அழித்து விட்டால் என்பதுதான் ஈரானுடைய கோபம். 6 விஞ்ஞானிகள், அணுசக்தி விஞ்ஞானிகள், அவர்களை இவன் குண்டு போட்டு ஆளை குறிவைத்து 2000 கிலோமீட்டருக்கு ஏவுகணை அனுப்பி அழிக்கிறான். ஐயா, உருப்பட போவதில்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த உலகம் இருக்காது, மனித உலகம் இருக்காது. எல்லாம் மூடர்கள் கையிலே ஆட்சி இருக்கிறது. உங்களுக்கு சொல்லுகிறேன், அசோகனா ஆளுகிறான். அசோகன் ஆளுகிற நாடாக இருந்தால் ஜனநாயகத்தை எதற்கு கடைப்பிடிக்க வேண்டும்? அவனை விட சிறந்த மன்னன் எங்கே கிடைப்பான் உலகத்தில்? அதனாலே இவர்கள் பூரா அரை லூசுகள். என்றால் ஒரு நாள் இவன் தள்ளியே அணுகுண்டியை போட்டு விடுவான், அவ்வளோதான், அது பொட்டலாகிடும். அவன் இவன் தள்ளியிலே போடுவான். இப்படியே கடைசியில் உலகம் ஒரு நாள், எனக்கு நம்பிக்கை இல்லை, இவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அப்படி ஆட்டி பார்ப்பான். பிறகு இன்னொரு உள்ளே கத்தாரில் இருக்கிற அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் குண்டு போட்டோன்னே ட்ரம்ப்பை இறங்கி வந்துட்டார். அது எல்லாம் வருவார். அவர் அதான் சொன்னேன், ஆர்என் ரவி வந்து அமெரிக்க ஜனாதிபதினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ட்ரம்ப் ஆனது. இந்த மாதிரியெல்லாம் பேசுவார்கள் அவர்கள். அதனால் நல்லதில்லை. இப்படியே போனால் நாடுகள் அடைந்து எத்தனை மக்கள் செத்து போய்விட்டார்கள், எவ்வளவு கட்டிடங்கள் நொறுங்கி விட்டன, வாழ்வாதாரத்தை எவ்வளவு மக்கள் இழந்து விட்டார்கள், மருத்துவமனைகளெல்லாம் குண்டுகள் விழுகின்றனவே. இதெல்லாம் என்ன? எவனோ 2 முட்டாள், இவன் ஒரு ஆத்திரப்படுவான், அவன் ஒரு ஆத்திரப்படுவான், 2 முட்டாளும் ஆத்திரப்படுவதற்கு மக்களாக சாவது. இது
இந்த நெயோதின்காவா வேற என்ன நெத்தன்யாஹூ. நிதன்யோ இவன் எடுக்கிற முடிவுக்கு மக்கள் சாக வேண்டுமா, அல்லது அந்த ஈரானிய அதிபர் எடுக்கிற முடிவுக்கு சாக வேண்டுமா? அவன் ஆத்திரப்படுகிறான். எல்லாம் சுற்றி முஸ்லீம் நாடுகள் நடுவில் ஒரு சின்ன திட்டு. இந்த திட்டு இஸ்ரேல் இந்த அமெரிக்காக்காரனும் பிரெஞ்சுக்காரனும் மற்றவனும் ஆதரவு கொடுத்து இவனை நிலைநாட்டி வைத்திருக்கிறான். இவனுக்கு வேண்டிய பணம் கொடுக்குறான், இவனுக்கு வேண்டிய ஆயுதங்கள் கொடுக்குறான். பெரிய இதுவாக இருக்கிறது. அவர்களுக்கு என்ன கொள்ளை என்றால், முஸ்லீம் நாடுகள் பூராவும் ஒன்று சேர்ந்தால் அதற்கு நடுவிலே அவனை மிரட்டி கொண்டே இருப்பதற்கு நாம் ஒரு சக்தியை உள்ளே வைத்திருக்க வேண்டும். அதான் அவனுடைய நோக்கம். இப்படியே பேசுவார்கள். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் என்பார்கள். மனிதர்களை அழிக்கின்ற அரசியல் என்ன அரசியல்? எனக்கு நம்பிக்கையில் எனக்கு இந்த அணுசக்தி அணுப்போரை ஏற்படுத்துவது, இந்த நிலை ஏற்படுத்துவதே என்ன சொல்லி, ஹிட்லர் மாதிரி ஒரு கிறுக்கன் கையில் ஆட்சி அமைந்தால் உலகம் என்ன ஆகும்? இந்த கிறுக்கன்கள் வரமாட்டார்கள் என்று யார் சொல்வது? 3 கிறுக்கன் வந்தாங்க 2ஆம் உலகப் போருக்கு. ஒன்று ஜப்பானிய தோஜோ, இன்னொருவன் முசோலினி, இன்னொருவன் ஹிட்லர். இது மாதிரி கிறுக்கர்கள் வந்தால் உலகத்தை அழித்து விடுவார். ஆகவே ஆனாலும் நமக்கு இந்த அமெரிக்கா பின்பலமாக இருந்து ஈரானை மிரட்டுகிறான். அவன் என்ன நினைக்கிறான், என் பாலஸ்தீன மக்களை வாழ விட மாட்டேன் என்கிறார்கள் என்று அவன் பின்னாடி வருகிறான். நீ ஏன் வந்தா என்று இவனை அவன் அடிக்கிறான். அப்புறம் இஸ்ரேல் அங்கே இல்லாமல் போய்விட்டால் நமக்கு ஒரு நேச நாடு இல்லாமல் போய்விடும் என்று அமெரிக்காவுள்ளே வருகிறான். இது என்ன தேவையில்லாமல் மனிதர்கள் ஆனால் ஈராக் பாலஸ்தீனம் மாதிரி அமெரிக்காவால் ஈரானை வழி கொண்டு வர முடியல இல்லையா? முடியாது. ஈரான் நல்ல வலுவாக இருக்கான். அவங்க நான் சொன்னேன், ஈராக்கும் ஒரு பெரிய மூத்த நாகரிக நாடு. ஈராக் நம்ம அந்த பழைய நாகரிகம், நைல் நாகரிகம், இதெல்லாம் ஈராக் தானே. ஈராக்கும் ஈரானும் ரொம்ப நாகரிகமான, நம்முடைய நாகரிகங்கள் போல தொன்மையான நாகரிகங்கள். அந்த வகையில் ஈராக் சதாம் ஹுசேனால் அழித்து விட்டது. இந்த அமெரிக்கா போய் அவனை பிடித்து அழித்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். ஆனால் ஈரானை எப்படி செய்ய முடியாது. ஈரான் அமெரிக்கா மேலேயும் குண்டு போடுவேன் என்று சொல்லவாது முடிகிறதே, நம்மளால் சொல்ல முடியாதே. நம்முடைய மோடி சொல்ல மாட்டாரே, எவ்வளவு பெரிய நாடு, என்னிடமும் ஏவுகணை இருக்குது என்று அமெரிக்காவை பார்த்து சொல்ல மாட்டார், பாகிஸ்தானை பார்த்து சொல்லுவார். அதனாலே தைரியமாக இருக்கான் அவனுடைய. ரொம்ப அது மத வழியாக ஆளப்படுகிற நாடு. மதம்தான் அவனுக்கு எல்லாமே. இந்த பெண்களுடைய உடைகளிலெல்லாம் ரொம்ப கடுமையான சட்டங்கள். அதன் காரணமாக அங்கே ஏகப்பட்ட பெண்களுடைய முணுமுணுப்புகளெல்லாம் உள்ள நாடு. அவன் எல்லாம் மதம்தான் அவனுக்கு. மத குரு தான் நாட்டினுடைய தலைவர் என்றால் பார்த்து கொடுங்க. நம்பர் 1 பர்சனாலிட்டி இன் ஈரான் இஸ் இந்த ரிலீஜியஸ் லீடர் தான். அப்படிப்பட்ட நாடு. அதனால் உலகம் இப்படித்தான் இருக்கிறது. நாம் என்ன செய்வது? எல்லா காலங்களிலும் இந்த வந்தானே மங்கோலியாவிலிருந்து, அவன் பேர் என்ன, செங்கிஸ்கான். மனிதத்தன்மையே இல்லாமல் உலகத்தை அழித்தான். போகிற போது சும்மா ஒருவன் போனால் கத்தியால் செய்து விட்டு போகுது. தன்னுடைய பெயரை கேட்டாலே ஒருவனும் தூங்கக்கூடாது. அதுக்கு எத்தனை பேரை கொலை செய்வது? எத்தனை நாடுகளை தீக்கிரையாக்குவது? அவன் படையெடுத்து சென்ற வழிகளிலெல்லாம் எல்லா நாடுகளும் பொட்டலாகிவிடும். இது பெருமையா? உலகத்தின் மிகச்சிறந்த போர் வீரர்களில் செங்கிஸ்கான் ஒருவன். ஒரே ஒரு முறை தான் மங்கோலியா உலகத்தில் தலைதூக்கி நின்றது, செங்கிஸ்கான் காலத்தில். பெருமையா? அசோகன் ஆண்டது பெருமையா, நீ ஆண்டது பெருமையா? அசோகன் தவறு செய்துவிட்டு மாறுகிறான் பாருங்கள். உலகத்திலேயே ஒரே ஒரு சிறந்த மன்னன் அசோகன் தான். என்னுடைய கருத்து, அசோகனை போன்ற மனிதர்கள் நாடாழ்வார்களே ஆனால் ஜனநாயகத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே இல்லை. அது மாதிரி இது ஒன்றும் சரியில்லை. இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போர் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. இப்படி அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆவார்கள்? நம்ம அந்த நாட்டிலேருந்து ஓடி வந்து விட்டோம் விமானம் வைத்து, அவ்வளோதான். அந்த மக்கள் என்ன ஆவார்கள்? இது எவ்வளவு அறிவில்லாமல் இந்த கருத்துக்களுக்கு எதிராக போர் என்ற சொல்லை கேட்டாலேயே உலகம் கொதித்தள்ள வேண்டாமா என்று டால்ஸ்டாய் எழுதுவார். சொல்லை கேட்டாலே கொதித்தள்ள வேண்டாமா? இதை செய்வதற்கு நீ யார்? எங்களை சாகடிப்பதற்கு நீ யார் என்று கேட்க வேண்டாமா என்று கேட்பார். அது மாதிரி எனக்கு இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ. ஆனால் இந்த போர்களெல்லாம் ரொம்ப எல்லாம் ஏவுகணை போர், விமான போர்களாக ஆகிவிட்டன. இனிமேல் ஒவ்வொருவனையும் குறிவைத்து அடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நிலைமைகளெல்லாம் போய் கடைசியிலே அணுகுண்டை வைத்து கொண்டு எல்லாரும் பயந்து சாகிறான். ஈரான் அணுகுண்டை பெற்று விடுவானோ என்று இவன் பயப்படுகிறான். ஒரு குண்டு போதுமே, இத்தனை ஒரு ஏவுகணையில் ஒரு குண்டை வைத்து அழுத்தினால் முடிந்தது இஸ்ரேலுடைய கதை. ஹிரோஷிமா நாகசாகி ஆகிவிடுமே. அதனால்
நல்லதில்லை, உலகத்தின் போக்கு நல்லதில்லை. இப்படித்தான் முட்டாள்தனமாக ஆப்கானிஸ்தானத்தில் போய் அமெரிக்கா தலையை விட்டு ஆப்கானிஸ்தானம் எகிரி, பிறகு முதலில் ரஷ்யா தலையை விட்டு அமெரிக்காக்காரன் பாகிஸ்தானை வைத்து கொண்டு அதுக்கு உதவி தாலிபான்களை வளர்த்தது யார்? அமெரிக்காக்காரன். அறிவு கெட்ட நாடு அது. தாலிபான்களை வளர்த்ததே அமெரிக்காக்காரன் தான். பாகிஸ்தானை கையாளாக வைத்து கொண்டு தாலிபான்களை வளர்த்தான். இவர்கள் 2 பேரையும் பயன்படுத்தி ரஷ்யாவை விரட்டினான். ரஷ்யா இந்த போரிலே இழந்த பொருள் இழப்பு காரணமாக கடைசியில் கம்யூனிசத்தையும் கையெழுதியது. சரியா? அதே மாதிரி அடுத்தாற்போல் அமெரிக்காக்காரன் வந்தான். ரஷ்யா போகவிட்டு இந்த ஆப்கானிஸ்தானை தன்னுடைய பிடியில் வைத்துக் கொள்வதற்கு அவன் வந்தான். பிறகு தாலிபான்கள் இடையறாது போராடி அமெரிக்கா தன்னுடைய பெரும் பணத்தை இழந்து பெரிய வீரர்களை எல்லாம் இழந்து பிறகு அவன் போய் சேர்ந்தான். அவனுக்கு அறிவே கிடையாதுங்கிறேன். நம்ம வியட்நாமில் போராடி தோற்றான், போய் சேர்ந்தான். அழிவு. நீ தோற்றாய் என்று நான் சொல்லவில்லை, உன்னால் வெல்ல முடியாது. வியட்நாமில் வெல்ல முடியவில்லை, ஆனால் அவர்களுக்கு அழிவை உண்டாக்கினா அமெரிக்காவுக்கு பெரிய அழிவு. அதனால் ஜனாதிபதிகள் மாறினார்கள். அப்புறம் ஆப்கானிஸ்தானத்தில் காலை விட்டு போய் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டார். இப்பொழுது மறுபடியும் ஈரானில் வந்து காலை விடுகிறாய். முஸ்லீம் நாடுகளில் ஒரு பழக்கத்திலும் ஈரானில் ரொம்ப சரியான ஆள்கள் ஷியா முஸ்லீம்கள் எய்த்து நிற்க வேண்டியதான். இப்படி இன்னும் நீ என்ன எல்லாருக்கும் எஜமானானா? நீ இந்த ஊருக்கு நாட்டாமை மாதிரி நீ உலகத்துக்கு நாட்டாமையா? சீனா வந்து நிற்கிறான், அவன் காதை கடிக்கிற அளவுக்கு தயாராக நிற்கிறான். எப்போ ஒரே அடியாக அவன் மண்டையில் போடுவானோ தெரியாது. இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த பிறகு போடுவோம் வந்து உலகம் பூரா உள்ள நாடுகளுக்கு ரோடு போட்டு கொண்டுரு. எவனாவது இருக்கிறான்னா நம்ம இந்தியாவை தவிர எல்லா நாடும் வங்கிக்குள்ளே தான் இருக்குது. பாகிஸ்தான், இலங்கை, பர்மா, தெற்காசிய நாடுகள் முழுவதும் இந்தியா நீங்களாக எல்லாம் திபேத் எல்லாம் வந்து அவனுக்கு அடிமைப்பட்ட நாடு. பங்களாதேஷ், பாகிஸ்தான், பர்மா, ஒரு நாடு பாக்கி கிடையாது. எல்லாம் அவன் கையில் தான் இருக்குது. அவன் பழைய காலத்தில் சில்க் ரோடு போட்டானே, அந்த சில்க் ரோடை பெருக்கி எல்லாம் நம்ம பெருங்கி படைகள் எல்லாம் கொண்டு போவதற்கு வசதியாக சாலை போட்டு வைத்திருக்கிறான். நமக்கு பெரிய எதிரி சீனா தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம 4 பேரோட கூட்டி சேர்ந்துருக்கோம். ஒன்று இவன் ஆஸ்திரேலியா, இன்னொன்று ஜப்பான், இன்னொன்று அமெரிக்கா, இன்னொன்று நம்ம 4 பேர். யாருக்கு யார் வந்தாலும் சொல்லிக்கொள்ள வேண்டியது, உதவி கொள்ள வேண்டியது. இல்லைன்னா அவன் ரஷ்யாவெல்லாம் சேர்த்து கொண்டு அடித்தான்னா என்ன ஆகுது? ஏங்க மனிதன் அவன் போராட்டத்தில் காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து ஓயிறாரு. பூரா குண்டை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு தெரிஞ்சாங்கன்னா இவ்வளவு அறிவை பெற்ற உலகத்தின் தலைவர்கள் பூராவும் சரியில்லை. நம்முடைய திமுக தலைவர்கள் மாதிரி தான் இருக்கான். ட்ரம்பாக இருந்தாலும் சரி, வேறு எவனாக இருந்தாலும் சரி, ரொம்ப உயர் நிலையில் சிந்தித்தால் தானே உலகத்துக்கு சரி. பெரும் பணம் அமெரிக்காவிடம் இருக்கிறது, செல்வம். செல்வத்தை சின்ன நாடுகளுடைய வளர்ச்சிக்கு பங்கிடு. எதற்கு இவ்வளவு இராணுவ தளவாடங்கள்? ஒவ்வொன்றும் ஒரு விமானம் ஒன்று உலகத்தில் எந்த நாட்டின் மீதும் எந்த கருவிகளுக்கும் புறப்படாமல் குண்டு வீசக்கூடிய ஆற்றலுடைய ஒரு விமானத்துக்கு ஒரு பட்ஜெட்டே சொல்கிறான். எத்தனையோ 1000 கோடி ரூபாயில் அந்த விமானம் தயாராகிறது. அது அமெரிக்காவை தவிர வேறு யாரிடமும் இல்லை என்று சொல்லுவார். எவ்வளவு மக்கள் உலகத்தில் ஏழை மக்கள். அமெரிக்கா வளத்தில் கொழித்தது, அதனாலே சின்னஞ்சிறிய நாடுகளெல்லாம் வளம் பெற்றன. எத்தனை ஆப்பிரிக்க நாடுகள் ஏழ்மையிலே புரளுகின்றன. இதெல்லாம் செய்யாமல் எந்த அறிவும் இல்லாமல் என்ன இவ்வளவு கல்வி வளர்ந்து என்ன செய்வது? உயர்ந்த மனிதர்களை, உயர்ந்த தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கல்விக்கு இல்லை. எனக்கு தெரிய காந்தி மாதிரி சில மனிதர்கள் தான் அப்படி உருவானார்கள்.